மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்தி வாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட்டு கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் மீட்டு கேமில் நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணியிருப்போம். என்னதுன்னா அமூலி அப்படின்ற ஒரு அக்கா காப்பாற்றி ஒரு எஸ்கேப் பண்ணியிருப்போம். இன்றைக்கியும் நம்ம ஒரு பொண்ணை தான் காப்பாற்ற போகிறோம். ஆனால் இந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னு பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டர் மீட்டோட பொண்ணே தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மிஸ்டர் மீட்டை அவனோட சொந்த பொண்ணியே பன்னிக்குட்டியாக மாற்றி கொடுமைப்படுத்தி வச்சுருக்கான் அவனை. அதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பன்னிக்குட்டியாக மாட்டி சாவடித்து பர்கர் செஞ்சு விற்கலான்ட்டு பார்க்குறான். அந்த பொண்ணு நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அவங்ககிட்ட இருந்து. அதுதான் இந்த கேம் ப்ளே. ஸோ இந்த கேம் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போகிற ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேம் ப்ளே கொஞ்சம் பெரிய கேம் ப்ளே தான். ஏன்னா இந்த கேம்லேயே இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய எஸ்கேப்பு. அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் புரியும். ஆஹா, என்னடா அது சத்தம் கேட்குதேன்னு பார்த்தா இந்த மண்டையை வந்துட்டானா, அந்த சுண்ணாம்பு மண்டையை மிஸ்டர் மீட்டு வந்துட்டான். ஓகே கைஸ், சூப்பர். நமக்கு இங்கே பில்லர் கிடச்சிருக்கு, அதாவது ஆணி பிடுங்கி. இப்போ இந்த ஆணி பிடுங்கி கொண்டு போயிட்டு அங்கே மேலே 2 ஆணி இருக்கும், அதெல்லாம் பிடுங்கினோம். ஆனால் இந்த மிஸ்டர் மீட்டு வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. இருங்க, அவனை சத்தம் போட்டு வரப்போ. ஆஹா காய்ஸ், பக்கத்துலேயே இருந்துருக்குறான் காய்ஸ். எவ்வளோ திருட்டு கிரிமினல் ராஸ்கால்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்திருக்கான் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், அவனை அப்படியே திசை திருப்பியாச்சு. ஆனால் பார்த்துட்டான் கைஸ் நம்மளை மறுபடியும். அவன் மேலே வரத்துக்குள்ளே நம்ம இப்போ டக்குன்னு மேலே போயிடலாம். டோ சீக்கிரம் 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 போடா. ஓகே கைஸ், இங்கே ஒரு 4 ஆணி ஒன்று இருக்கும். அந்த ஆணிலாம் எடுத்துகிட்டு இந்த பலகை எடுத்துகிட்டு அப்படியே இது மேலே எகிரி குதிச்சு அப்படியே ஒரு ஜம்பப் போடணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சா? இங்கே ஏதாவது இருக்குது? இங்கே எதுவும் இல்லை கைஸ். நமக்கு தப்பிக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன் இன்றைக்கி. ஆனால் இங்கே எதுவும் இல்லை. ஆஹா, சுண்ணாம்பு மண்டையை வேறு பார்த்துட்டானா? டே, உனக்கு இதே வேலையாக போச்சுடா சுண்ணாம்பு மண்டையா. சரி இருங்க, இங்கே ஆஹா கைஸ், இந்த பொம்மை நமக்கு தேவை கைஸ். இந்த பொம்மை நான் தேடிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். இந்த பொம்மையை தான். இது என்னதுன்னா பார்த்தீங்கன்னா மியூசிக் டாய். இதேமாரி நம்ம இன்னும் 3 பீஸ் கலெக்ட் பண்ணோம். இந்த 3 பீஸை கலெக்ட் பண்ணி வச்சோன்னா அதை வச்சு நமக்கு ஒரு வேலை இருக்குது கைஸ். இப்போ இருங்க, இந்த மியூசிக் டாயை மேலே தான் கொண்டு போய் வைக்கணும். ஆனால் அந்த மிஸ்டர் மீட் வேறு துரத்திட்டே இருக்கான், விட மாட்டான். அதனால் இருங்க, சத்தம் போட்டு அவனை இப்படி வர வைப்போம். வாடா. ஓகே, இப்போ அவன் இந்த பக்கம் வந்துடுவான். நம்ம அப்படியே நைஸாக இப்படி போயிட்டு இந்த மியூசிக் டாயோட ஒரு பீஸை இங்கே வச்சுருவோம். இப்போ இன்னொரு மியூசிக் டாயோட பீஸ் எங்கே இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். ஏன்னா நான் நிறைய வாட்டி விளையாடும் போது பார்த்துருக்கேன், ஓகேவா? இப்போ இருங்க, இங்கே இருக்கும் அப்படின்ட்டு என் உள் மனசு சொல்லுது. இங்கே ஒரு பீஸ் இருந்தால் இருக்கும்னு சொல்லுது. ஆனால் பட்டு அந்த சுண்ணாம்பு மண்டையை வந்துட போகிறான். அதனால் நான் சத்தம் போட்டேன். ஓகே, வந்துட்டான் பார்த்தீங்களா? இங்கே கைஸ், நான் நினச்ச மாதிரி இங்கே ஒரு பீஸ் இருக்குது கைஸ். அந்த மியூசிக் டாயோடைய ஒரு பீஸு, அதாவது அந்த மியூசிக் டாயோடைய கால் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தலை வச்சோம், இப்போ கால் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நமக்கு மியூசிக் பாக்ஸ் கீன்னு ஒன்று வேணும். அந்த கீ இங்கே தான் எங்கேனாவது இருக்கும். சொன்னலையா கைஸ்? நான் சொன்னல, ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். ஆஹா டே, இந்த கீயை மட்டும் வச்சுட்டா அவ்வளோதான்டா. அது வைக்கலான்னா இந்த மிஸ்டர் மீட்டு வேறு வந்துகிட்டே இருக்கான். டே டேய், என்னடா இது? என்னடா ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல. டேய், நான் உன்னை பார்த்துட்டேன், ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த மொட்டை மண்டை என்னடா நம்மளை பார்த்தா ஆஹா ஈஹி அப்படின்றான். இவன் நானா அப்படின்றான். இப்படி சொன்னால் நம்ம பயந்துருவோம். கண்ட்ரி ஃப்ரூட், கண்ட்ரி நான்சென்ஸ், இடியட்ஸ். ஓகே, இப்போ இருங்க கைஸ், நம்ம இப்படியே இங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். அவன் மேலே ஏறி வரான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே கைஸ், அவன் அப்படியே மேலே ஏறி வரட்டான். ஐயோ, பார்த்துட்டானா?
இல்லை பார்க்கட்டும் வரட்டும். இன்றைக்கி என்ன அடின்றத மட்டும் பாருங்கள். ஆனால் இப்போ அடி போகிறதில்ல, ஏன்னா நம்ம இன்னும் கன்னே எடுக்கலை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த மியூசிக் கீயை வந்து, அதாவது மியூசிக் கீன்றோம் பார்த்தீங்களா, அந்த மியூசிக் பொம்மையை வந்து அசம்பிளி பண்ணி அதை வந்து ஆன் பண்ணிட்டு வந்தோமா, அதுலேருந்து பாட்டுலாம் பாடும். அந்த பாட்டு கேட்டு என்ன பண்ணுவான், அவன் அந்த பொம்மையை வந்து இங்கே கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு டோர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டோரை வந்து திறந்து விடுவாங்க கைஸ். அதுக்கு தான் நம்ம அந்த பொம்மையை வந்து அசம்பிளியே பண்ணது. காரணம் என்னன்னா, இந்த டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீலாம் கிடையாது, சாவிலாம் இல்லை. இந்தமாரி அந்த பொம்மையை அசம்பிளி பண்ணோன்னா அவனே வந்து தானாக திறந்து விட்டுருவான். அதுக்கு தான் காய்ஸ் அவன் போயிட்டு ஏதோ பண்ணுறான் காய்ஸ். யாரோ கத்துற சத்தம் கேட்குது காய்ஸ், பயங்கரமாக கத்துறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த மிஸ்டர் மீட்டோட பொண்ணு தான். அவன் வந்து அவனோட சொந்த பொண்ணையை வந்து பன்னிக்குட்டியாக மாற்றி கொடுமைப்படுத்துகிறான் கைஸ். அந்த பொண்ணை தான் நம்ம இன்றைக்கி காப்பாற்ற போகிறோம், ஓகேவா? கவலைப்படாத, நான் வந்து காப்பாற்றுறேன். ஓகே, இப்போ இருங்க, இங்கே வந்து க்ரீன் கீ இருக்கும். இந்த க்ரீன் கீயை கொண்டு போயிட்டு நம்ம அந்த க்ரீன் பூட்டை வந்து திறந்துட்டு வந்துடும், ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எஸ்கேப்புக்கு அந்த இடத்துக்கு போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஹா, இந்த சுண்ணாம்பு மண்டையை வேறு துரத்திட்டே இருக்கானா? டேய், உனக்கு இதே வேலையாடா, சுண்ணாம்பு மண்டையா துரத்திட்டே இருக்கிற? இருங்க, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. சரி இருங்க, இந்த வீட்டை சுற்றி நிறைய ஜூஸ் கேனாக இவன் போட்டு வச்சுருக்கான். எதுக்குன்னா இவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறதுக்காக தான் அந்த கேம் கார்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து அவன் அந்த பக்கமாக போயிட்டான். இப்போ இருங்க, இங்கே வந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கைஸ், வேறு லெவல், சூப்பர். நான் வந்து இந்த ஹேமர் தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அந்த ஹேமரும் கிடச்சிச்சு. இப்போ இருங்க, சத்தம் போட்டு அவனை வந்து மேலே வர வச்சுட்டு நம்ம அப்படியே கீழே போயிடலாம், ஓகேவா? ஏய் வரையாடா, என்ன அவன் வரா மாதிரியே தெரியல. இந்த பக்கம் எங்கனாவது வந்துட போகிறான் நான் நினச்ச மாதிரியே. திருட்டு பையன் இவனுங்களாம். அதான் சொல்கிறேன், நீ ஹாரர் கேம்னாலே நியாயமாக விளையாட மாட்டானுங்க, குரல் கொடுக்காத வருவானுங்க. ஆஹா, பார்த்துட்டானா? ஓகே கைஸ், நம்ம இப்போ அந்த கேமராவை வந்து சுற்றி வச்சு உடைச்சாச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கேமரா மட்டும் உடைக்கலன்னா நம்ம அந்த பக்கமெல்லாம் போகும்போது அந்த கேமரா வந்து கத்தி சத்தம் போட்டு மாட்டி விட்டுரும். ஓகே கைஸ், இதோ பார்த்தீங்களா, இதோருக்கு பார்த்தீங்களா, இந்த சின்ன பொண்ணை வந்து பன்னிக்குட்டியாக மாற்றி வச்சுருக்கான். கவலைப்படாத பன்னிக்குட்டி, நான் உன்னை காப்பாற்றுறேன். இந்த பொண்ணை தான் நம்ம இன்னைக்கு காப்பாற்ற போகிறோம். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் டேப்லெட்டு. இதை கொண்டு போயிட்டு என்னடா அந்த மிஸ்டர் மீட்டோட சாப்பாட்டில் கலக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் மீட்டோட சாப்பாட்டில் கலக்க போதில்ல. அவன் வந்து ஒரு பன்னி ஒன்று வளர்த்துட்டு இருக்கானே, அதான் டபுள் டேக்கர் பஸ்ஸு. அதான் அந்த ஜல்லிக்கட்டுலலாம் காளை மாடு வந்து ஓடி வரோம்ல, அந்தமாரி ஓடி வரோம்ல, அந்த பன்னிக்குட்டியோட சாப்பாட்டில் வந்து கலக்க போகிறோம், ஓகேவா? என்னடா அந்த பன்னிக்குட்டிக்கு போயிட்டு லூஸ் மோஷன் டேப்லெட் கலந்து என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலை இருக்குது, வெயிட் அண்ட் சி, காத்திருங்கள். ஓகே கைஸ், இப்போ அந்த பன்னிக்குட்டி வந்து அப்படி போகுது. நம்ம அப்படியே நைஸாக போயிட்டு அது சாப்பிட்ற அந்த வைக்கோலில் வந்து அந்த லூஸ் மோஷன் டேப்லெட்டை வந்து கலந்துருவோம். அவ்வளோதாங்க கைஸ், அந்த லூஸ் மோஷன் டேப்லெட் வந்து கலந்தாச்சு. இப்போ அது வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு அது என்ன பண்ணோன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம என்ன மாத்திரை கொடுத்துருக்கோனும் தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கைஸ்? ஆமாம், இன்றைக்கி நம்ம வந்து அந்த பொருளை வச்சு தான் எஸ்கேப்பே பண்ண போகிறோம், ஓகேவா? என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஷை. ஓகே கைஸ், இப்போ இருங்க, இங்கே வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நமக்கு வந்து மிஸ்டர் மீட் ட்ராயர் கீன்ட்டு ஒரு கீ ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கீயை வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து மிஸ்டர் மீட்டோட ரூம் இருக்கும் இல்லையா, அந்த மிஸ்டர் மீட்டோட ரூமில் வந்து ஒரு ட்ராயர் ஒன்று இருக்கும், அது வந்து திறக்க முடியாத இருக்கும். அதை திறக்கிறதுக்கான சாவி தான் இது, மிஸ்டர் மீட்டு ட்ராயர் கீ, ஓகேவா? ஓகே, நம்ம வந்து எங்கே போகணுமோ கரெக்டாக அங்கேயே தான் இருக்கான் அந்த மிஸ்டர் மீட்டு மண்டையன். அதனால் அவனை வந்து இப்படி வர வச்சுட்டு நம்ம வந்து அப்படியா போயிடலாம், ஓகேவா? பிளான் பண்ணி பண்ணணும், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து அவன் கீழே போயிட்டான். இப்போ வந்து நம்ம இந்த
கீயை வச்சு அந்த டப்பாவை திறந்ததில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டப்பான்ற பார்த்தீங்களா, அந்த ட்ராயரை திறந்ததில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கயிறு வந்து நமக்கு தேவை எஸ்கேப் பண்ணதுக்கு. இந்த கயிறை கொண்டு வந்து இங்கே மாட்டிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு உட்டன் பிளாக் ஒன்று வேணும் கைஸ், அதாவது உட்டன் பிளாங்க் ஒன்று வேணும். அதுவும் கிடச்சிச்சு கைஸ் ஒரு வழியாக. இப்போ இந்த உட்டன் பிளாங்க் என்ன பண்ணணும், இங்கே ஒரு மிஷின் மாரி இருக்கும், அதில் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோன்னா வந்து நமக்கு வந்து புள்ளின்னு ஒன்று கிடைக்கும். புள்ளினா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த கிணத்துலலாம் தண்ணி இறைக்கிறதுக்கு வந்து ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா. அதையும் நம்ம கொண்டு போயிட்டு இப்போ அந்த பன்னிக்குட்டியை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது அந்த சின்ன பொண்ணை, அந்த பொண்ணை அடைச்சி வச்சுருங்க கூண்டில் ஒன்று போயிட்டு மாட்டிட்டு இங்கே ஒரு ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை அழுத்தணுன்னா இங்கே இந்த ஷெட்டு வந்து திறந்துக்கும் கைஸ். இதுக்கு தான் நம்ம அந்த கயிறையும் அந்த புள்ளியும் எடுத்துகிட்டு வந்தது ஓகேவா. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த ஷெட்டரை வந்து திறந்தாச்சு. திறந்தோடனே அந்த பன்னிக்குட்டி வந்து ஓடி போகுது. நில்லை, காப்பாற்றுறேன் உன்னை, நான் காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே கைஸ், இப்போ இருங்க, நம்ம வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணதே மறந்துட்டோம். இப்போ இருங்க கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த மிஸ்டர் மீட்டை போட்டு தள்ளிட்டு விளாட்லாம் ஓகேவா. ஓகே, எங்கடா இருக்க, வாடா 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 வாடா, இரு தொப்பிலே சுடுறேன் போடு, வேறு லெவலு. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பன்னிக்குட்டி, அதாவது அந்த டபுள் டேகர் பஸ்ஸை வந்து போட்டு தள்ள போகிறோம். அதுக்கு நம்ம வந்து லூஸ் மோஷன் டேப்லெட் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அது நான் நினச்ச வேலையை வந்து பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது அது வந்து போட்டு தள்ளிடலாம் ஓகேவா. ஓகே கைஸ், எங்கே இருக்குது அது, ஆளையே காணுமே. ஆஹா, அங்கே போயிட்டுருக்கு கைஸ். கைஸ், நான் நினச்ச மாதிரியே அது நினச்சதை வந்து பண்ணிடுச்சு ஓகேவா. என்னடா 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 நினச்ச என்னடா பண்ணிச்சு அது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதோ வெயிட் அண்ட் சி. இப்போ பாருங்கள் நீங்களே, பார்த்தீங்களா, அது சாப்பிட்டு வேலையை பண்ணி வச்சுருக்கு ஃபுல்லாக. ஓகே, அதை சுட்டாச்சு, சுற்றுது அப்படியே. ஓகே கைஸ், பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்ம அதுக்கு லூஸ் மோஷன் டேப்லெட் கொடுத்தோம். பின்ன நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன்டா லூஸ் மோஷன் டேப்லெட் சாப்பிட்டா அது தான்டா நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் நம்ம வந்து போட்டதே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து அந்த பன்னிக்குட்டியாக மாற்றிருக்கான்ல அந்த மிஸ்டர் மீட் அவனோட பொண்ணைய, அந்த பொண்ணு வந்து நம்ம மறுபடியும் பழையபடி மனுஷனாக மாற்றணும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெமிக்கல் மாரி ஒன்று தயாரிக்க போகிறோம். அதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டாக வந்து நம்ம அந்த பண்ணி போட்டது இல்லையா சாப்பிட்டு, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். அது பேர் என்னன்ட்டு நான் என் வாயில் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது நேதுன்னு. நீங்களே கமெண்ட் பண்ணுறங்க ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ அங்கே வந்து ஆப்பிள்ஸ் இருந்தது. அந்த ஆப்பிள்ஸை வச்சு இந்த பன்னிக்குட்டியை வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு போனோம் ஓகேவா. இதுதான் கைஸ் இந்த கேம்லேயே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. அதாவது இதனால தான் இந்த கேம் பிளே வந்து ரொம்ப பெரிய கேம் பிளேவாக இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பன்னிக்குட்டியை வந்து நம்ம வந்து கூட்டின்னு போகும்போது திடீர்னு நடுவில் அந்த மிஸ்டர் மீட்டு வந்துடுவான். பத்தாததுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு வேறு ஒருத்தனை கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இப்போ வாக்கி டாக்கியில் வந்து சிக்னல் கொடுத்தோம். இப்போ அந்த சிக்னல் கேட்டு அந்த சயின்டிஸ்ட் வருவான் ஓகேவா. இதுதாங்க பெரிய டார்ச்சரு, பெரிய பெரிய டார்ச்சரு. இந்த பொண்ணு கொண்டு எப்படியாவது வந்துடும், இந்த ஆப்பிள்ஸை வந்து காட்டினா வந்துடும். அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறான் பாருங்கள், சரியான தொடர்ந்து வண்டிக்கு பையன். அவனை வந்து கூட்டின்னு வரத்துக்குள்ளே ஒரு பாடுபடுத்திடுவான் ஓகேவா. அதுக்குள்ளே மிஸ்டர் மீட்டுகிட்ட மாட்டி அடிபட்டு ஒரு இதுவாகிடும். தோறுக்கான் பார்த்தீங்களா, கண்ணாடி மண்டையன், சொட்டை மண்டையன், இவன் தான் அந்த சயின்டிஸ்ட் ஓகேவா. அதோ பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக போகிறான். டே போட, சீக்கிரம் போடா. சரி இருங்களா, எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அந்த மிஸ்டர் மீட்டு வந்து எழுந்திச்சிட்டான் பார்த்தீங்களா, நான் சொன்னல. இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம மாட்டிப்போம். அதனால் வந்து இங்கே வந்து கன் இருக்குது இல்லையா, கன்று வச்சு அவனை வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட்டிகிட்டு வரலாம் ஓகேவா. இப்போ இருங்க, நம்ம வந்து அந்த ரூம் மாரி ஒன்று இருக்குது இல்லையா, அங்கே தான் நம்ம அந்த எல்லா வேலையும் பண்ண போகிறோம். அதனால் இவனை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே சுற்றலாம். ஆஹா, ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் இது, அவனை நான் சுற்றுலான்னு பார்த்தேன், அவன் ரொம்ப கிட்ட வந்துட்டதுனால குறி வந்து மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஐயோ காய்ஸ், இப்போ என்ன ஒரு கடுப்புனா,
நான் வந்து அந்த மிஸ்டர் மீட்டு கூட பயப்பட மாட்டேன். அந்த பன்னி வந்து மறுபடியும் வந்துட்டுருக்கோம் கைஸ். அதாவது அந்த டபுள் டேக்கர் பஸ் இருக்குதே, அது மறுபடியும் வந்துட்டுருக்கோம் கைஸ் உயிரோட. ஐயையோ கைஸ், ஸோ சேடு. போங்க என்ன கைஸ் நீங்கள். ஓகே, நல்ல வேலை இவனுங்க 2 பேரும் வந்து அப்படியே தான் இருக்கானுங்க. நான் கூட பயந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை சுடவே இல்லை. நான் வந்து அவனை சுட்டுட்டு தான் அடி வாங்கினேன்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் அவனை சுடவே இல்லை. ஏதோ பார்த்தீங்களா புல்லட் அப்படியே இருக்குது. நான் அவனை சுடுறதுக்குள்ளே வந்து என்னை கிட்ட வந்து அடிச்சிட்டான். அதாவது ரொம்ப கிட்ட வந்துட்டான் ஓகேவா. அதனால் இப்போ இருங்க, இப்போ அவனை சுட்டுட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். ஆனால் இருங்க, நம்ம மறுபடியும் அவனை இங்கேயே வர வைப்போம். ஏன்னா நம்ம அங்கேயே சுட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு ஏந்திச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வந்து ரொம்ப மோசமாக போயிடும் ஓகேவா. அதனால் வந்து அவனை சுட்டாச்சு ஓகேவா கைஸ். இப்போ போயிட்டு அந்த சயின்டிஸ்ட்டையும் அந்த பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு வரலாம். இப்போ இருங்க, இந்த ஆப்பிளை வந்து கொண்டு வந்தோம்னாலே அந்த பொண்ணு வந்து பின்னாடியே வரும். ஏன்னா வந்து இது வந்து பன்னிக்குட்டியாக மாறிடுச்சுல, அதனால் அதுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. டே சீக்கிரம் போடா, ஆமை மாரி நடந்துட்டு இருக்க. ஆமை முயல் ரேஸில் கூட வந்து ஆமை கடைசியில் ஜெயிச்சிரும். ஆனால் இவனை தான் ரன்னிங் ரேஸில் சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து தோற்றுருவான். ஏன்னா வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகே, அந்த பொண்ணு பின்னாடியே தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நத்தையை விட வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். நத்தை ஆமை இது கூடலாம் கம்பேர் பண்ணால் அதுவே பரவாயில்லன்னுவான் போல். அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் மாட்டினா என்ன மாட்டலன்னா என்ன. ஆனால் கைஸ், நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதை அந்த பன்னிக்கு வந்து சாப்பாட்டுல லூஸ் மோஷன் மாத்திரை கலந்து அது கூட பண்ணி வச்சதில்ல, அதாவது ஃபுல்லாக போட்டு வச்சதில்ல, அதை போயிட்டு கொண்டு வரணும். இப்போ அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். அது கண்ணில் மாட்டாத இதை கொண்டு வரணும் கைஸ். அது பெரிய பாடாக இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த மிஸ்டர் மீட்டை கூட சமாளிச்சிடலாம், இதை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு. எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து இதை வந்து பத்திரமா கொண்டு வந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம பத்திரமா வச்சிடலாம். ஐயோ கைஸ், இப்போ நான் அது கீழே போட்டேன், அதுக்கு ஒரு சத்தம் கேட்டுது. அந்த சத்தம் கேட்டு அந்த மிஸ்டர் மீட்டு வருவானோன்னு பயமாக இருக்குது. பரவாயில்லையே, அந்த மிஸ்டர் மீட்டு இன்னும் முழிச்சிக்காத இருக்கானே, பரவாயில்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே ஒரு பக்கெட்டி ஒன்று இருக்கும், லக்கி பக்கெட்டுன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த பக்கெட்டியை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது. காரணம், இந்த பக்கெட்டி வந்து ஓட்டையாக இருக்கும். இந்த பக்கெட்டியில் இருக்க ஓட்டையை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஆசிடுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கெட்டியை வந்து போட்டுருணும். அந்த பக்கெட்டி அந்த ஆசிட்குள்ளே போட்டு எடுத்தோன்னா அந்த பக்கெட்டியில் இருக்க ஓட்டை வந்து சரியாயிடும் ஓகேவா கைஸ். பார்த்துக்கோங்க என்னென்னலாம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு க்ளவுஸ் ஒன்று வேணும் கைஸ். எதுக்குடா க்ளவுஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பக்கெட்டியை எதுக்குள்ளே போட்டோம், ஆசிட் உள்ளே போட்டோம். ஆசிடில் நம்ம அப்படியே கை விட்டு அந்த பக்கெட்டி ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அது நடக்காதே, நம்ம ஈஸியாக அந்த பக்கெட்டியை எடுக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த க்ளவுஸ் வேணும். ஆஹா காய்ஸ், அவன் வந்துட்டான் கைஸ் மறுபடியும். பரவாயில்ல, அவன் வந்து அங்கே போயிட்டான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அவன் திருப்பி வரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம் ஓகேவா. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து முடிக்க போகிறோம், அதாவது எஸ்கேப்பை பண்ண போகிறோம். டே ஏன்டா இந்தமாரி பண்ணுற. கரெக்டாக நான் பண்ணலான்னும் போது என்னதுன்னா, இப்போ அந்த பக்கெட்டி வச்சு அந்த கிணத்துல வந்து ஒரு தண்ணி இருக்குது இல்லையா ரெட் கலரில், அந்த தண்ணியும் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட்டு கைஸ். நம்ம அந்த மெடிசன் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை வந்து அந்த பக்கெட்டில் பிடிக்கலான்னு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த சுண்ணாம்பு மண்டியன் துரத்துறான். இட்ஸ் வெரி பேடு. நோ டேய், கண்டிப்பாக உன்னை நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட மாட்டேனா. ஓகே, இப்போ இருங்க, இந்த கிணத்துல இந்த கைப்பிடியை சுத்தனா தான் தண்ணி வரும். இப்போ அதுவே தானாலும் சுற்றிடும். டே சீக்கிரம்டா, பொறுமையாக பண்ணுறீங்களேடா. ஆஹா, சீக்கிரம்டா. அப்பாடா, ஒரு வழியாக எடுத்தாச்சு. ஆனால் இந்த சுண்ணாம்பு மண்டின்னு பார்த்துட்டான். இப்போ இருங்க கைஸ், நம்ம தப்பி தவறி கூட அந்த ரூமை மட்டும் திறந்துடவே கூடாது. ஏன்னா அந்த ரூம்குள்ளே தான் அந்த சயின்டிஸ்ட்டும் அந்த பொண்ணும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரூமை திறந்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
ரொம்ப பேஜாராயிடும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு அந்த பொண்ணியும் அந்த சயின்டிஸ்ட்டே கூட்டிகிட்டு வரணும். அதெல்லாம் ரொம்ப கடுப்பு கைஸ். ஏற்கனவே ஒரு வாட்டி அடி வாங்கியாச்சு. இந்த கிப்ளியன்ஸ் கம்பெனிக்காரங்க வேறு வெறும் 3 நாள் தான் தருவானுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த இன்க்ரீடியண்ட்டே கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன பயம் இருக்குது? ஓகே, இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ கொண்டு வந்த அந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் வந்து கலை அப்படின்றான். அதாவது இந்த கிணத்து தண்ணியும் அப்புறம் அந்த பன்னியோடைய இதையும் கலக்க சொல்கிறான். ஓகே, நம்ம வந்து கலந்தாச்சு. ஓ, கலக்கிறதுல அவனே பண்ணிப்பானா? ஓகே கைஸ், இப்போ வந்து அவனே போயிட்டு அதை மிக்ஸ் பண்ணுறானா. ஓகே, அவன் வந்து சொல்கிறான், எஸ் நான் வந்து நம்புகிறேன், இதனால் அந்த பொண்ணு மறுபடியும் பழையபடி மாறுவான்ட்டு. டேய், மாறுவா இல்லைடா, மாறணும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுது. ஓகே, இப்போ அந்த பொண்ணு வந்து அதை குடிக்குது. அதில் வந்து மாட்டோடைய சாணி கலந்துருக்கு. கடைசியில் சொல்ல வச்சிட்டிங்களேடா அதோட பேரை. ஓகே கைஸ், அந்த பொண்ணே வந்து அசருது. ஆஹா, நான் பழையபடி மாறிட்டேனா அப்படின்ட்டு. அந்த சயின்டிஸ்ட் என்னன்னா, என்னுடைய ஆராய்ச்சி வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றான். இப்போ வந்து அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க கைஸ். அப்போ நான் நம்மளே தான் கூட்டின்னு போயிட்டாங்களா? ஓகே, அந்த மிஸ்டர் மீட் மண்டையன் பார்க்குறான், பேன்னு கத்துறான். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஒரு வழியாக மிஸ்டர் மீட் கேம் பிளேயில் வந்து அந்த பன்னிக்குட்டி எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.